செம்பருத்தி. ஆட்டாதடா, ஒழுங்கா புடி. என்ன கை வலிக்குதா? கையெல்லாம் வலிக்கலக்கா, மனசுதான் வலிக்குது. என்னடா சொல்ற? பின்ன என்னக்கா, உன் கல்யாணம் பெரிய கூட எப்படியோ நடக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கதையே மாறிடுச்சேக்கா. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு என்னமோ உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஹீரோயின் மாதிரி தெரியுதுக்கா. என்ன பண்ண சொல்ற? ஒத்த வாங்க போற நீ. பார்வதி, ஷூ. என்ன பார்வதி, கணேசன் இப்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, இந்தா இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ. நகையா? யாரோடது? யார் கொடுத்தா? என்னோட நகைதான். இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க தான் கொடுத்து அமிச்சாங்க. போட்டுக்கோ பார்வதி. அம்மா பார்வதி, ரெடி ஆயிட்டியா? ரகு சாரு வந்துகிட்டே இருக்காரா? சுந்தரண்ணே, இன்னும் என்ன சாருன்னு சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளன்னு சொல்லுங்க. பெரிய தம்பி ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாருமே எனக்கு சார் தானே விஜயா. கல்யாணத்துக்கு அப்புறமா நீ சொல்ற மாதிரி வருதான்னு பார்க்கலாம். அம்மா பார்வதி, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுமா. ரகு சாரு ரொம்ப நல்லவரான். பெரிய தம்பி ஆபீஸ்ல வேலை பாக்குற என்ன மாதிரி டிரைவர்ல இருந்து ஆபீஸ்க்குள்ள வேலை பாக்குற பெரிய பெரிய ஆபீசர்ஸ் வரைக்கும் ரகு சாரு நல்லவர்னு தான் சொல்றாங்க. போதும் பார்வதி, எனக்கு இது போதும். எல்லாம் நல்லபடியா அமைஞ்சு உன் கல்யாணம் அவரோட நல்லபடியா நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கட்டை காடு போய் சேர்ந்தாலும் பரவாயில்லம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நெருப்புன்னு சொன்னா வாய் சுடாதுமா. நீ சீக்கிரமா ரெடி ஆகு. ஆமா பார்வதி, இந்தா இந்த நகையை போட்டுக்கோ. இந்த நகையெல்லாம் யாருதுமா? விஜய் அக்காவோட அம்மா கொடுத்து விட்டுருக்காங்கப்பா. பொண்ணு பார்க்க வரதுக்கே என்ன போட்டுக்க சொல்லி. ரொம்ப சந்தோஷமா. சரி, நீ கூட இருந்து ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா. நான் போய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். டே கணேசா, நீ வாடா. வா. உட்கார் பார்வதி. பார்வதி, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவ. என்னக்கா சொல்றீங்க? கொஞ்ச நாள்ல உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேனா? ஆமா, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட பப்ளிசிட்டி டிசைனர் அவரோட பொண்டாட்டிய சமையல் வேலைக்கு அனுப்பிடுவாரா? அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? பார்வதி, பொண்ணா பிறந்தவ கல்யாணம் முடிஞ்சதும் புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். பார்வதி, என்னாச்சு உனக்கு? நீ இப்படி பேசுறது உங்க அப்பாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், உயிரே விட்டுருவாரு. இது வீடு இல்ல, கோவில். காலம் பூரா இங்கேயே இருந்து அம்மாவுக்கு சேவை செய்யணும். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அப்படி சொல்லாத பார்வதி. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் அம்மாவும் பெரிய ஐயாவும் தேடி கொடுத்திருக்காங்க. நீ இப்ப போய் இப்படி சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? உன் கல்யாணம், உன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்த உன் அப்பா முகத்துல இப்ப சந்தோஷத்தை பாக்குற. அந்த சந்தோஷத்தை இல்லாம பண்ண போறியா? அவசரப்பட்டு இப்ப எந்த முடிவும் எடுக்காத, அப்புறம் எல்லாம் தப்பா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. ரகு எனக்கு கொடுத்த கிஃப்ட். நீ இப்படி பார்க்கும்போது உண்மையாவே நீ என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் நான் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேன். என் உள் மனசுல எங்கேயும் நீ இருக்க. அதனால சில விஷயங்களை உன்கிட்ட ஷேர் பண்றேன். ஏன்லாம் தெரியல, ஏதோ ஒன்று இருக்கு.
வணக்கம்மா. வணக்கம் சுந்தரம். வணக்கம் ஐயா. சுந்தரம் முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்களா? ஆமாம்மா, என் மனசெல்லாம் பூரிச்சு போயிருக்கு. உங்க கையால என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த கொடுப்பினைக்கு என் பொண்ணு பார்வதி எத்தனை ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும். இது போதுமா? இது போதும் எனக்கு. இது போதாது சுந்தரம். பார்வதி கல்யாணம் கிராண்டா நடக்கணும். அதை பார்த்து நீங்களும் கணேஷனும் செம்மையா சந்தோஷமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா, சரியா ஆமா. சொன்ன தம்பி. ₹1 செலவு இல்லாம தம் பொண்ணு கல்யாணம் நடக்க போறத நினைச்சு சுந்தரம் இப்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு. வனஜா, ஏன் நான் எதுவும் தப்பா சொல்லியேக்கா? உண்மையை தானே சொன்னேன். ஹாய்மா. ஹாய்ப்பா. வா ஆதி. பாதி ரகுக்கு ஃபோன் பண்ணியா? கிளம்பியாச்சா? இஸ் பர்ஃபெக்ட் டேட். கரெக்ட் டைம்க்கு வந்துருவாரு. ஆதித்யா சார். வாங்க ரகு. ஹாய். ஹலோ சார். வணக்கம் மேடம். வா ரகு. உட்கார் ரகு. பரவாயில்ல மேடம். பரவாயில்ல, உட்காரு. வாங்க. உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் ஆதித்யா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்குன்னு யாரும் இல்லைன்னு இனிமே நீ ஃபீல் பண்ணாத. நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம். தேங்க்யூ மேடம். இது நாள் வரைக்கும் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் மேடம். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம், நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நினைக்கிறேன். சுந்தரம், ஐயா, ரகு கிட்ட ஏதாவது கேட்கணும்னு உன் மனசுல இருந்தா தாராளமா கேட்கலாம். என் மனசுக்குள்ள சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே இல்லைங்கய்யா. ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு கல்யாணத்தை அம்மாவே முன்னாடி நின்று நடத்தும் போது நான் பேசுறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? ஷப்பா. சுந்தரம், இனி பார்வதி வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்காது. ரகு நம்ம கம்பெனில, அதுவும் நம்ம புரோக்கர்ட்ட ஒர்க் பண்றாரு. டெஃபினட்டா பார்வதியை நல்லா பாத்துப்பாரு. சுந்தரம், அம்மா. போய் பார்வதியை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. ரகு சார். பார்வதி உங்களுக்கு பொருத்தமான ஜோடி. டின்னரில் உங்களையும் பார்வதியும் ஜோடியாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மா இந்த முடிவை எடுத்தாங்க. உட்காருங்க. ஆமா ரகு. டைனிங் டேபிள்ல வச்சு ஒரு சம்மந்தத்தையே முடிச்சிருக்காங்க. வனஜா, நீ இத கவனிக்கவே இல்லையே. சரி, இனிமே கவனிச்சிடலாம். பார்வதி, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. சரிப்பா. நல்லா இரு. எழுந்திரு. பார்வதி, அம்மா. ரகுவுக்கு காஃபி கொடுமா. சரிங்கம்மா.
உட்காரு. தலைய குனிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் தலைய நிமிர்ந்து பாரு. அகிலாக்கா, ஆதி இவங்க செலக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பார்வதி ரொம்ப வெக்கப்படுறாமா. ரகு, பார்வதி உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேடம். குட். Hey, congrats bro. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் ரகு. தேங்க்யூ சார். உட்காருங்க. பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில அமைய நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யூ லக்கி. தேங்க்யூ சார். அப்படியே ரகுவை பார்வதிக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுருவோம். பார்வதி, ரகுவை பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு காரணம் இல்ல, பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. வெக்கத்துல பார்வதிக்கு வார்த்தையே வரல, அதான் தலை குனிஞ்சு உட்காந்துருக்கா. எதுக்கு இவ இவ்ளோ யோசிக்கிறா? ஒருவேளை மாப்பிள்ளைய பிடிக்கலையோ? விளையாடி பாப்போம். ஏன் பார்வதி, அதான் எல்லாரும் கேக்குறாங்கல்ல. பிடிச்சிருக்குன்னா தலையாட்டு, பிடிக்கலன்னா ஆட்டு. ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு. இப்படி அமைதியாவே இருந்தா எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லு பார்வதி. சம்பந்தம் நான் பார்த்திருந்தாலும் உன் விருப்பம்தான் முக்கியம். பார்வதி கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. பார்வதி, பொண்ணா பிறந்தவ கல்யாணம் முடிஞ்சதும் புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு கல்யாணம் வேணாம். கல்யாணமே வேண்டாமா? இல்ல உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்கப்பா. எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா?
சொன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. சுந்தரம், வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறது தப்பு தாமா. ஆனா இவள மாதிரி ஒரு பொண்ண வெட்டி கூறு போட்டாலும் தப்பு இல்லப்பா. பார்வதி, என்னாச்சு உனக்கு? ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்ற? வேணான்னு சொல்றான்னா மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு தானே அர்த்தம். வனஜா, எல்லாத்துக்கும் நீயா ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்காத. கொஞ்ச நேரம் பேசாம இரு. போதும், நிறுத்துங்க. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அதோட புத்தி அதை விட்டு போகாது. இவளுக்கு என் ரத்தத்தை கொடுத்து உயிர் பிச்சை கொடுத்தது தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். பார்வதி, நீ இப்படி எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பதில் சொல்லு பார்வதி. வேண்டாம் பெரிய தம்பி, இவளை விட்டுருங்க. இவ தலையெழுத்து அவ்வளவுதான். இவ ஆஸ்பத்திரியில சாக கிடக்கும் போது இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க செத்து போயிடலாம்னு நினைச்சோம். ஆனா இவ உயிர் பொழைச்சு வந்து இப்ப எங்களை சாகடிச்சிட்டா. இனிமே நான் வாழக்கூடாது. நான் வாழவே மாட்டேன். சுந்தரம், வாழ மாட்டேன். என்னாச்சு? என்னாச்சு? என்னம்மா? ஹே பார்வதி, என்னாச்சு? உங்க அப்பா இங்க தானே இருக்காரு. இப்ப எதுக்கு அப்பான்னு கத்துன? என்ன பார்வதி இது? உனக்காக அக்காவும் ஆதியும் கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளைய புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த மாப்பிள்ளை புடிச்சிருக்கான்னு கேட்டா நீ என்னமோ அப்பான்னு கத்துற. என்ன உங்க அப்பா கிட்டயா மாப்பிள்ளை புடிச்சிருக்கான்னு கேட்டோம்? என்ன பார்வதி, அக்கா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா? வனஜா, எடுத்தோமா கவுத்தமான்னு முடிவெடுக்கிறதுக்கு இது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவளுக்கும் யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். பார்வதி, நீ யோசிச்சு சொன்னா போதும். யோசிக்கிட்டோம், எனக்கு என்ன அவசரம் இல்லை பார்வதி. அதான் அம்மாவே யோசிச்சு சொல்ல சொன்னாங்கல்ல. நல்லா யோசிச்சு சொல்லு. ஆனா நல்ல முடிவா சொல்லு. சரிங்க பெரியய்யா. அம்மா எனக்கு உயிர் கொடுத்தாங்க. இப்ப நான் குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்க ஒரு துணையையும் கொடுக்கறாங்க. அம்மா விருப்பமும் எங்க அப்பா விருப்பமும் தான் என் விருப்பம். வெரி குட். இப்பவே சொல்றேன், ரகுக்கு லைஃப் டைம் நானும் எங்க குடும்பமும் கூடவே இருப்போம். ரகுக்கு கம்பெனி சார்பா டபுள் பெட்ரூம் ஃபிளாட் அண்ட் ஒரு கார் கொடுக்கலான்னு இருக்கோம். காரா? பார்வதி, அம்மா, நான் சொன்ன மாதிரியே உன் கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிப்பேன். மகரக்கட்டைகளுக்கு காரு, வீடு. சுந்தரம், அம்மா. ஐயரை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லு. சரிங்கம்மா. ஓகே, பை. ஹலோ மேடம். என்ன திடீர்னு மேடம் கூப்பிடுறேன்னு பார்க்குறியா? நீ சமையல்காரி இல்லை,
ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பப்ளிசிட்டி டிசைனர் மிஸ்டர் ரகுவோட மனைவியாக போகிறவன். அண்ட் மோரோவர் நம்ம ஹர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் அம்பாசிடர் கூட. அதனால உன்னை நான் மேடம் தானே கூப்பிடணும். ஐயோ, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியய்யா. என்னாச்சு, ஏன் டல்லா இருக்க? அது வந்து பெரியய்யா, எனக்கு மனசு சரியில்லை. அது வந்து என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பெரியய்யா.